வந்துட்டேன்டா. ஷாலோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரஸ்ட் மீ, இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்டு நான் இந்த ஸ்டோரியை 31 டிசம்பரே நான் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் அன்றைக்கி நம்ம டேங்கோட பர்த்டே. அதுக்கப்புறமா இன்னொரு நம்ம மக்களில் ஒரு எல்லாம் ட்ராகன் லூனா அவங்களுக்கும் அன்றைக்கி பர்த்டே. அவங்க ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்னால் இப்போ தான் தரவே முடிஞ்சேன். ஐ எம் வெரி சாரி லூனா. அண்ட் லேட்டர் தென் விஷ் ஹாப்பி பர்த்டே. லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம தலைட்டு அவங்களுக்குமே பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தலை. லைஃப்பில் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுங்கள். டேக்குக் மூமெண்ட்டை நல்லா அள்ளி கொடுங்க. அப்போ தான் எனக்கு கிளுகிளுன்னு இருக்கும், மக்களுக்கும் கிளுகிளுன்னு இருக்கும். முக்கால்வாசி இந்த சேனலில் நான் இந்த மாதிரி வாய்ஸில் தான் நான் ஸ்டோரிஸே கொடுத்துருப்பேன் போல். அந்தளவுக்கு என்னோடய உடம்பு என்னை வச்சு செஞ்சிட்டு இருந்துச்சு. அப்பையும் நீ ஏன் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு கேட்டால், இதுக்கு மேலேயும் நான் லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணேன் அப்படின்னா சத்தியமாக நீங்கள் என்னை சாவடிப்பீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு டைம் இருக்கிற சமயம் நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோஸ் நான் தரேன். இந்த வாய்ஸும் கேட்க நல்லா இருக்குது, அதனால தான் நம்ம ஸ்டோரிஸே நம்ம போடுறோம். சரி ஓகே, ரொம்ப பெஸ்ட் மாதிரி இது கச்சா ஒன்று சொல்லிடுறேன் எல்லாருக்குமே. ஹாப்பி நியூ இயர். அண்ட் எல்லா வருஷமே நம்மளுக்கு நியூ இயர் தான், அடுத்தடுத்த நாளுமே. ஸோ அதனால தான் ஹாப்பி நியூ இயர் சொன்னேன். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். ப்ரொஃபஸர், நான் உள்ள வரலாமா? வா, அதான் பாதி தூரம் வந்துட்டு. ஐ எம் சாரி ப்ரொஃபஸர், எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சா, அதனால தான் நான் உள்ளே வந்தேன். சரி சொல்லு, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, என்னடா அம்மா அப்பா அவங்கள பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு வந்தேன். எப்படி வரீங்களா? எதுக்காண்டி வரணும்? என்ன ப்ரொஃபஸர் இப்படி கேட்குறீங்க? வேறு எதுக்கோ? நம்ம 2 பேரும் மேரேஜை பற்றி பேசுகிறதுக்கு தான். அவங்க இப்போ அப்படி இருந்திருக்கிறான். ஏய் வாய மூடு, சுற்றி பாரு, எங்கே இருக்கணும்? நம்ம இருக்கிறது காலேஜ். அதனால என்ன? இங்கே இதை பற்றி இப்போதைக்கு பேச வேணாம்னு நினைக்கிறேன். வாய மூட்றியா? ஆனால் ப்ரொஃபஸர், நம்மளுக்கு தான் மேரேஜ் ஆக போதே, எதுக்காண்டி நம்ம இந்த காலேஜில் மறைச்சி வச்சு பேசணும்? அமைதியாக இருன்னு சொன்னேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே செம்ம கோவமாகறான். ஜங்குக் அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறான். ஜங்குக்கோட ஃபேஸ் அங்கே சேடாக இருக்கிறதா அவங்க அப்படியே நோட் பண்ணுறான். ஸோ அவங்களுமே அமைதியாகிட்டா. ஜங்குக் பக்கத்தில் வந்து அவனோட கையை தான் பிடிக்கிறான். இங்கே பா ஜங்குக், எனக்கு புரியுது, நான் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன், பட் காலேஜுக்கு நம்ம மேரேஜ் பண்ணுறத தெரிய வேணான்னு நினைக்கிறேன். ஆனால் எதுக்காண்டி தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? என்ன புரிஞ்சுக்க, அதை சொல்கிற நிலைமையில நானும் இல்லை, சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில நீயும் இல்லை. சொன்னால் தானே ப்ரொஃபஸர் புரியும், சொல்லாமல் எனக்குமே புரியாதே. அவங்க அப்படியே முறைக்கிறான். ஜங்க கூட கையை விட்டுட்டு அவளோட தலையில லைட்டாக அப்படியே கொட்டுறான். எதுக்கு ப்ரொஃபஸர் என்ன அடிக்கிறீங்க? நீ நிறையா விஷயத்தில் டேலண்டாக தான் இருக்கா, பட் சில பல விஷயத்தில் நீ ரொம்ப முக்கியம் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இங்கே பாருங்க, ஒருத்தருக்கு மூளை நிறையா இருக்குன்னா எல்லா டைமுமே கரெக்டாக யோசிக்க மாட்டான் ப்ரொஃபஸர். அப்பப்போ கொஞ்சம் தப்பாக தான் யோசிப்பான். உங்களுக்கு இருக்கல அது கரெக்டாக இருக்கும்னு, அப்போ எனக்கு நீங்கள் தான் சொல்லணும். சொல்லாமல் இருந்தால் மூளை எப்படி வளர சொல்லுங்க? உனக்கு இப்போதைக்கு எதுவுமே தெரியணும், நீ கிளம்பி இந்த இடத்த விட்டு போ. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அங்கே நிறைய ஸ்டாஃப்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா டேங்கி, ரொம்ப நேரமாக உன் ஃபேவரட் ஸ்டூடெண்ட் கூட என்ன பேசிகிட்டு இருக்கா? அவங்க அப்படியே அந்த ப்ரொஃபஸரில் கூடுறான். யோ வந்தியா, ஒட்டிக்கிட்டியா, பொத்திட்டு போனியான்னு என்கிட்ட என்னத்துக்கு நீ கொஸ்டின் கேட்டுட்ருக்கா? என்னப்பா இப்படி சொல்லிட்டா? நான் ஒன்றும் ஒட்டலை கேட்கல. அப்படியா? அப்புறம் எதுக்குடா நீ காண்டாகிற? ஜங்குக்கு என்னோடய ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்துட்டு போட்டோம், உனக்கு ஏன் பற்றிக்கிட்டு எரியுதா? நீ ஆகும்னா ப்ரொஃபஸர் மாலா கூட சுற்றிக்கிட்டு இருந்தியே, நான் ஏதாச்சும் கேட்டேன்னா என்ன? டேங் டேங், எதுக்காண்டி இப்போ அதெல்லாம் எழுத்துட்ருக்க? என்ன எழுத்தா? நான் ஒன்றே எழுப்பேன். சரி சரி, உனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நீ போல ஜங்குக் உன் ப்ரொஃபஸரை கூட்டு போடா அப்படின்னு சொல்ல ஜங்குக் அப்படியே பார்க்குறான். ப்ரொஃபஸர், அப்போது உங்களுக்கும் மாலா ப்ரொஃபஸருக்கும்
கனெக்ட் போகிறது உண்மைதான் போலையே. காலேஜில் போடுற ரூமர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உண்மையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்ல அங்கிட்ட அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜங்குக்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அங்கே அந்த ப்ரொஃபஸருக்கு அப்படியே வாயவே திறக்க முடியல. அவனுக்கு செம்ம அசிங்கமாக போயிடுது. ஸோ இப்போ அப்படியே 2 பேரும் வெளியே போயிட்டுருக்காங்க, டேங்கோ ஜங்குக்கும். அங்கே டேங்கோ இன்னும் ஜங்குக்கோட கையை விடவே இல்லை. அங்கே ஜங்குக் தான் நம்ம டேங்கோட கையை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இந்த காலேஜில் இவர் கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரா? இப்பெல்லாம் அவர் இழுத்துட்டே போக மாட்டாரு அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா தான் ரியலைஸ் ஆகி அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கையை விட்டுடுறான். அச்சோ, மைண்ட் வாய்ஸை நினச்சி வெளியே பேசிட்டா. சொல்ல மாட்டியா? அதான் சொல்லிட்டேனே. சாரி. எதுக்கு சாரி? கையை பிடிக்கிறதே ஆச்சரியமாக இருக்குதா? இதெல்லாம் காலேஜில் பிடிக்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கா? அதே இப்படி கெடுத்து விட்டுட்டேன். ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே கிட்டக்க வரான். டேங்க அப்படியே அவனோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லா சைடும் அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான், யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் பின்னாடி நிறைய பொண்ணுங்க வந்து சுற்றிட்டுருக்காங்க. அது எனக்கு பார்க்குறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. டேய் தள்ளி நின்று பேசுகிறா. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் ப்ரொஃபஸர். அதனால் சீக்கிரம் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறத காலேஜில் சொன்னா என்ன அப்படின்னு சொல்ல போட்டு அவங்க செம்மையாக கோவம் வந்துட்டுருக்கு. ஜங்குக்கு உனக்கு ஒரு தாட்டி சொன்னால் புரியாதா? நான் எப்போ யாருக்கிட்ட எங்கே சொல்லணுமோ அதை நான் சொல்லிக்கிறேன். தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத. எனக்கு இப்போதைக்கு காலேஜில் சொல்ல விருப்பம் இல்லை, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டிக்கு நடந்து போயிட்டுருக்கான். ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான், எதுக்காண்டி இவர் ஏன் இந்த விஷயத்துக்கு இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அது ஒன்றுமே புரியவே இல்லை. ஜங்குக்கும் இப்போ அப்படியே டேவங்க ஃபாலோ பண்ணி கிளாஸ்குள்ளேயும் போயிடுறான். கிளாஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. டேவங்குமே அங்கே கிளாஸ் நடத்திட்டுருக்கான். ஜங்குக்கு அவ்வளோதான், அங்கே செம்ம கோவம் வந்துட்டுருக்கு. இப்போ எதுக்கு டேவங்க நம்மளை திட்டணும் அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுக்கிறான். அங்கே டேவங்க தான் மெசேஜ் பண்ணுறான். அங்கே டேவங்க அதை கண்டுக்கவே இல்லை. டக்குன்னு ஜங்குக்கு அப்படியே எழுந்திரிக்கிறான். ப்ரொஃபஸர் அவங்க அப்படியே ஷாக்கில் டவுன் பண்ணுறான். என்ன என்ன விஷயம்? ஆனல்ல, அப்போல்லாம் அவங்க ஃபோன் அடிச்சுட்டே இருக்கா. என் ஃபோன் அடிச்சா உனக்கு என்ன? எப்போ பார்க்கணுன்னு எனக்கு தெரியும். மூடிட்டு போய் உட்காரு. இல்லை, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுதா? யார் கண்ணும் அங்கே போவே இல்லை. உன் கண்ணு மட்டும் எதுக்கு அங்கே போயிட்டுருக்கா? ஏன்னா அது மற்றவங்க கணக்கு தெரியல போல. அவங்கெல்லாம் போட் பார்க்குறாங்க, நான் உங்கள் ஃபோனை பார்த்தேன். இதுலேருந்தே நல்லா தெரியுது நீ கிளாஸை கவனிக்கவே இல்லைன்னு. ஒழுங்குறது கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போ. இல்லை இல்லை, நான் இனிமேல் போட பார்க்குறேன். நான் ஃபோனை பார்க்க மாட்டேன். மூத்தா கிளாஸ் ரூமை விட்டா வெளியே போன்னு சொன்னேன். அவங்க ஜங்குக்கு அப்படியே இன்னும் கோவம் வந்துட்டே இருக்குதா. ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு அவன் வெளியே போகிறா. ஏய் என்னாச்சா? இப்போ என்ன? புக்கை யார் எடுத்துகிட்டு போவா? புக்கு எதுக்கா? அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ண போறியா? ஃபோன் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறேன்? ஏதாச்சும் யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணுவேன். ஓ, அப்போது படிக்கிற எண்ணமே கிடையாது. எனக்கு எதுக்கு இருக்கணும்? நான் வீட்டில் போய் படிச்சுப்பேன். காலேஜ் எதுக்கு வரேன்? உங்களை பார்க்கறதுக்கு தான் அப்படின்னு டப்புக்குன்னு சொல்ல அங்கே கிளாஸில் இருக்க எல்லாருமே அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் கத்த வேற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்படியே திரும்பி அந்த பெஞ்சை ஒரு தட்டு தான் தட்டுறான். எல்லோரும் டக்குன்னு அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. ஜங்குக் உன்னோட லைனா ரொம்ப க்ராஸ் பண்ணிட்டுருக்கா. இங்கே நீ வந்தது படிக்கிறதுக்கா? ஒழுங்குமுறையாக புக் எடுத்துகிட்டு வெளியே போய் படிக்க ஆரம்பி. அடுத்த ஏதாச்சும் நீ இந்த மாதிரி குறுக்குத்தனமாக பண்ண ஆரம்பித்தா யோசிக்கவே மாட்டேன். காலேஜை விட்டு ஸ்டாப் பண்ணிடுறேன். சரி, ஓகே, காப்படாதீங்க. டேய் அந்த புக் எடுத்து போடு அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே இருக்க ஒரு பையன் தான் ஜங்குக்கோட புக்கை அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறான். ஸோ ஜங்குக்கும் அந்த புக்கை வாங்கிட்டு அப்படியே கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போகிறான். எவ்வளோ தைரியம் இருந்தா என்னவே ஓவராக இன்சல்ட் பண்ணுறான். அடுத்த மெசேஜ் நீ பாருடி, அப்போ இருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தான் அப்படியே மெசேஜ் மேலே மெசேஜாக போட்டுகிட்டே இருக்கா. ஸோ அங்கிட்ட அவங்க கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே சேரில் உட்காந்து இப்போ தான் அப்படியே ஃபோனை செக் பண்ணுறான்.
ஸோ அவங்க மெசேஜ் பார்க்குறப்போ அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் இப்போ அப்படியே கொஞ்சம் லைட்டாக மாறி அப்புறம் திரும்ப அப்படியே தெளிவாக நார்மலாக இருக்கிற ரகட் டோனுக்கே வரான். டீட்டெயில் மெசேஜ் பார்த்துலடா, பார்த்துட்டு இருந்தால் அப்படியே ரிப்ளை பண்ணாமல் இருக்கா. உனக்கு இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறா? ரிப்ளை பண்ணன்னு சொன்னேன், அதுதானே இப்போ பண்ணிகிட்ருக்கேன். தெரியுது எதுக்கு அந்த கிளாஸில் என்ன அவ்வளோ கற்றுறா. நான் எதை பண்ணாதேன்னு சொன்னேனோ அதை பண்ணால் டென்ஷன் ஆகாமல் என்ன ஆகும்? எனக்கு கோவம், அதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுவியா? பண்ணுவேண்டா, இதுக்கு மேலேயும் பண்ணுவேன். ஏன்னா நீ என்னோட ஆள். நான் பண்ணுறதில்ல என்ன தப்பு இருக்கு? இல்லை எனக்கு தெரியாமல் நீ வேறு யாராச்சும் வச்சுருக்கியா? ஆமாண்டா, நிறைய பேர் என் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்காங்க. நிறையா பெத்த வச்சுருக்கேன். பார்த்தியா நான் சந்தேகப்பட்டது கரெக்டாக போச்சு. ஒன்று அப்படின்னு சொல்லி வரப்போக அங்கிட்ட அவங்கண்ணா ஜங்கோக் என்னங்க சவுண்டு கிளாஸ்குள்ளே வர வேலை வச்சுக்கிட்டா உனக்கு கொன்னுருவேன், அமைதியாக அந்த இடத்துல உட்காரு அப்படின்னு கிளாஸ் வெளியே இருந்து சவுண்டு கொடுக்குறான். எங்கே அவன் வந்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஜங்குக்கு தான் மெசேஜ் பண்ணுறான். ஸ்மார்ட்டாக தப்பிக்கிறியாட்டியா? இந்த ஒரு ரீசன் காலேஜ், அது மட்டும்தான் எனக்கு தடங்களாக இருக்கா. என்னதுக்கு நீ வீட்டில் இருக்கிறப்போ இந்த வேர்ட்ஸை மட்டும் நீ சொல்லி யூஸ் பண்ணி பாரு, உன்னை நான் காய வரேனாலன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல. டே எதுக்கு இப்போ அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா? அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. காலேஜ் வேற, வீட்டில் இருக்கிறது வேற. அப்படியா பாஸ், உங்களுக்கு அது இப்போ தான் ஞாபகம் வருதுல்ல? இப்போ ஞாபகப்படுத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தலா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஃபோன் எடுத்து கொஞ்சம் அவனோட ஷர்ட் பட்டன் 2 இதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் செக்ஸியாக ஃபோட்டோ எடுத்து அப்படியே நம்ம டேங்க்கு அனுப்புகிறோம். ஸோ அதை பார்க்குறப்போ நம்ம டேங்க்கு ஒரு மாதிரி ஆகுது. டி காலேஜ்டா என்ன பண்ணிகிட்ருக்கா? அதை தான் நானும் சொல்கிறேன், உனக்கு தான் நான் அனுப்புனேன். அதை அப்படியே ஃபோட்டோ போட்டு கிரவுண்டில் ஒட்டவா செஞ்சேன்? அதை வேறு பண்ணுவியா? சொல்ல முடியாது ஜங்குக், பண்ணாலும் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் வந்துதான் பாரு அப்படின்னு சொல்ல. ஸோ அவங்க டாப்புக்குன்னு எந்திரிக்கிறான். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே டக்குன்னு எல்லாம் பயப்படுறாங்க. என்ன எதுக்கலாம் அமைதியாக உட்காருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டாங் தான் வெளியே வந்து ஜங்குக்குடைய கையை பிடிச்சி தண்ணி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஒரு எம்டி கிளாஸ் ரூமில் தான் அங்கே ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறான். என்ன ஃபிட்டா ரொம்ப ஊரா அன்றைக்கி பேசுகிறா? ஏன் நான் பேசக்கூடாதா? நீ பண்ணுறது மட்டும் இன்றைக்கி என்ன ரொம்ப பண்ணுறா? இது நான் எப்பவும் பண்ணுறது தான். அதுக்கு இன்றைக்கி என்னை ரொம்ப நீ ஹர்ட் பண்ணியே, இதுக்கு பேர்லாம் ஹர்ட் இல்லை. உனக்கு ஏன் ஜங்குக்கு அது புரிய மாட்டேன்றதா? புரியுதோ இல்லையோ, எனக்கு தேவை நீ என்னோடதுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் போதும். ஆனால் எனக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை ஜங்குக்கு. அதுவும் கவலை, என் கவலையை நான் சொல்லிட்டேன், உன் கவலையை நான் சொல்லிட்டேன். இப்போ அது பிரச்சனை கிடையாது. எதுக்கானே என்ன இங்கே கூட்டு வந்துட்டேன். அவங்க இப்போ அப்படியே அவனோட ஷர்ட் பட்டன் அப்படியே கலட்டுறான். ஏன்னா எதுக்கானே இப்போ பட்டனை கழட்டுறா? நீ என்ன பண்ண? நான் ஃபோட்டோ அனுப்புனேன். என்ன காட்டினா? எது காட்டணுமோ அது காட்டினேன். அது எனக்கு வேணும். அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் தர முடியாது. அதுக்கு நீ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு ஃபோட்டோவே அனுப்பியிருக்கக்கூடாது. என்ன சொன்னா? எல்லாருக்கும் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி காட்டுவோப்பிலே, அதான் ஜஸ்ட் ஃபன். ஓ ஃபன். ஆனால் நான் அப்படி எடுக்கலாம், ரொம்ப சீரியஸாக எடுத்தேன். அவங்க நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக எடுக்கிறீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது கண்ட்ரோல் பண்ணணும் முடியாது. அது ரொம்ப தப்பாச்சு, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம டாங் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக் பக்கத்தில் வரான். ஸோ ஜங்குக் வந்து ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். ஸோ டாங் அப்படியே ஜங்குக் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸ் ஆகி நிற்கிறான். டாங்கோட நோஸும் ஜங்குக்கோட நோஸும் அப்படி பக்கத்தில் இருக்கா. டாங் அப்படி கொஞ்சம் லைட்டாக நம்ம ஜங்குக்கோட நோஸ் அப்படியே ரப் பண்ணுறான். என்ன இது ஒன்று நம்ம
வீடு கிடையாதா? அது உனக்கு இப்போ தான் புரியுதா? அப்போ எதுக்கான இந்த மாதிரி ஃபோட்டோ அனுப்புனா? எதுக்கு அனுப்புனேன்னு உனக்கு தெரியும். அப்போது அதுக்கான பலன் கண்டிப்பாக தேவைப்படும்ல. கொஞ்சம் தெரியாமல் விளையாட்டுத்தனமாக அனுப்பிட்டுட்டோம், மன்னிச்சிக்கவேன். முடியாதா? சரி, உனக்கு தானே வேணும். பதமா இல்லை, முடியாதா? அனட்டையும் முடியாதா? நிறையா அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்மகிட்ட அவங்க அப்படி செங்குக்க கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே மகளே, இதோட ஃபஸ்ட் எபிசோட் முடிஞ்சு. செகண்ட் எபிசோட் நாளைக்கே நான் அப்லோட் பண்ணுறேன். ட்ரஸ்ட் மீ, சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் இது ஒன் ஆஃப் த மை ஃபேவரட் ஸ்டோரி. இது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோடு, செகண்ட் எபிசோடு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹார்ட் வார்மிங்காக லவ் ஸ்டோரி தான். எண்டிங்கில் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். ஸோ சீக்கிரமாகவே நான் முடிச்சிடுவேன். மினி எஃப் தான் 10 எபிசோடு இல்லை இன்னும் 5 எபிசோட்லேயே ஐ கம்ப்ளீட் தட். ஓகேவா? ஸோ டோன்ட் மிஸ். சீக்கிரமாக அடுத்தடுத்த நாள் நான் அப்லோட் பண்ண நான் பார்க்குறேன். ஓகே, பாய் பாய்.